இந்த செய்கிறதுக்கு 4 சைஸ் கத்திரிக்காய்ங்க, அது பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டணும். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். சின்ன வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ வானிலையில் நல்லெண்ணெய் தாங்க இந்த ரெசிபிக்கு போடணும். இந்த கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் சோம்பு போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வெங்காயம் சுருண்டு வரும்போது நறுக்கி வச்ச மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இது நல்லா வதங்குறதுக்கு 2 உப்புக்கல்லையும் போட்டு சேர்த்து வதக்கினோம்னா நல்லா வதங்க. இப்போ பொடியாக நறுக்கின கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கணுங்க. கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு மசிஞ்சு வரணுங்க. அதுக்காக என்ன செய்யலான்னா இந்த கத்திரிக்காயை நல்லா கிண்டிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளி சேர்த்துக்கிறேனுங்க. இப்போ அதோட மல்லித்தூள், மிளகாத்தூள், எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சது அந்த தண்ணி ஊற்றி நல்லா கிளறி வரணுங்க. நல்லா கொதித்து வரையில் என்ன செய்ய இதில் வெல்லத்தை சேர்த்துக்கிறணும். இதோட நல்லா சுருண்டு வர மாதிரி வரையில் அதை மூடி வச்சிடணுங்க. நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு வரணுங்க. அப்படியே ஊறுகாய் பார்த்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? அதில் எல்லா சுவையுமே கலந்துருக்குங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாங்க. இது கத்திரிக்காய் ஊறுகாய்னு சொன்னால் கத்திரிக்காய்